ஹாய், பிரணேஷோட 9th பர்த்டே. அதனால நைட்டே வந்து பேக்ரவுண்ட் ரெடி பண்ணலான்னு வந்திருக்கோம். பிரணேஷும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்காங்க. பேக்ரவுண்ட் பலூன்லாம் டெக்கரேட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஓகே, ரெடி பண்ணுவோம். பாய். பேட்டர்ன் வந்து நம்ம பேக்ரவுண்டுக்கு இந்த வாட்டி சில்வர் அண்ட் கோல்டு காம்பினேஷனில் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சத்யாவோட சிஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில்வரும் கோல்டும் ஊதிட்டு இருக்காங்க. நம்ம பம்பில் அடிச்சிட்டு இருக்கோம். சரி, யார் அதிகமாக ஊத்துறான்னு பார்ப்போம். அப்படியே கொண்டு போயிடலாம். ஒன்று இதே மாதிரி ஒன்று வச்சுக்கலாங்க. சைடில் ஒன்று மாறிக்குவாங்க. அது மாட்டினா ஒயர் தெரியாது. ஒயரை தான் ஒட்டணும். ஒயர் தான் ஒட்டணும். சூப்பர். பேக்ரவுண்ட்லாம் ரெடி பண்ணுறதுக்கே ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சிங்க. ஃபுல்லாக முடிச்சுட்டு போயிட்டு நாங்கள் தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் நாள் காலையில் பிரணேஷ், பிரணீதா, சர்வேஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்தாங்க. இந்த வாட்டி கிட்ஸோட சேர்ந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேத்தையும் நிற்க வச்சு கேக் கட் பண்ணோம். கேக் கட் பண்ணுறப்ப எல்லாருமே ஹாப்பி பர்த்டே விஷஸ் வந்து பண்ணாங்க. பிரணீதா என் அண்ணனுக்கு நான் தான் தனியாக விஷ் பண்ணுவேன்னு தனியாக வந்து ஹாப்பி பர்த்டே பண்ணா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. கேக்லாம் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். பிரணீதா எனக்கு கேக் கிடைச்சா போதும்னு தனியாக போய் உட்காந்து சீக்கிரட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தா. கேக்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் வரிசையாக பிரணேஷ்க்கு வந்து கிஃப்ட் பண்ணோம். கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ வேணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். கிஃப்ட்டு பிரணேஷ்க்கு கொடுக்குறப்ப கிட்ஸ் 2 பேர் கோச்சுவாங்கன்னு சொல்லிட்டு பிரணீதாவுக்கும் சர்வேஸ்க்கும் தனியாக கிஃப்ட் கொடுத்தோம். ரொம்பவே ஹாப்பி. கொடுத்த கிஃப்ட்டை சர்வேஸ் உடனே ஓப்பன் பண்ணிட்டு விளாண்டுட்டு இருந்தான். பிரணீதாவும் அவனும் போர்ட்டபுள் டேபிள் டென்னிஸ் விளாண்டுட்டு இருந்தாங்க. பிரணேஷ் பர்த்டேனா நம்ம ரெகுலராக ஆசிரமம் போவோம். எங்கள் அம்மாவும் சத்யாவும் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஆசிரமத்துக்காக. பிரணீதா வந்து காரில் ஏறிட்டு ஆசிரமம் போக பாய் சொன்னாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரணேஷ்க்கு தான். ஏன்னா இன்னைக்கு மதியம் அவனுக்கு ஆனுவல் எக்ஸாம் அப்படிங்கிறனால அவன் ஆசிரமம் வரல. நாங்கள் எல்லாரும் காரில் ட்ராவல் பண்ணி போனோம். பிரணீதா வழியிலேயே வந்து தூங்கிட்டாங்க. ஸோ ஆசிரமம் போனோம். அங்கே இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொண்டு போன ஃபுட்டு மற்ற விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணோம். அவங்க பிரணேஷ்காக வந்து ப்ரே பண்ணிக்கிட்டாங்க. கூடவே நம்ம கொண்டு போன புக்கு, நோட்டு, துண்டு எல்லாம் கொடுத்துட்டு அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க கூட சில போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் விளையாடுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. அதில் பிரணீதாவும் சர்வேஸும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே விளையாண்டு இருந்தாங்க. இன்னைக்கு பிரணேஷோட பர்த்டே இந்த மாதிரி தான் சிறப்பாக வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.